அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். ஜாக் ஹில்டிச் டைரக்ஷன்ல சமீபத்தில் வெளியான வி பரி த டெட் என்ற சர்வைவல் ஹாரர் த்ரில்லர் படத்தின் விமர்சனத்தை தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை ஒரு பெரிய அழிவுக்கு பிறகு நடக்குது. அமெரிக்கன் மிலிட்டரி ஒரு சோதனை நடத்தும் போது அது தவறா போயிடுது. இந்த சோதனையால டாஸ்மானியா ஐலாண்ட்ல இருக்க மனிதர்கள், விலங்குகள் என எல்லோரோட பிரெயினும் ஒரே நேரத்துல ஆஃப் ஆயிடுது. ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ இடிமின்னல் தாக்கினா அது உடனே வேலை செய்யாம போயிடும்ல, அந்த மாதிரி எல்லா உயிர்களோட பிரெயின் ஃபங்க்ஷனும் ஒரே நொடியில நிறுத்தப்படுது. இதனால பெரும்பாலான மக்கள் உடனே இறந்து போறாங்க. இந்த விபத்துக்கு பிறகு அந்த தீவு முழுக்க டெட் பாடிஸ் தான். வீடுகள், சாலைகள், நகரங்கள் என எல்லாமே அமைதியா வெறிச்சோடி கிடக்குது. இந்த சூழ்நிலையில இறந்தவங்களோட உடல்களை மீட்கவும், யார் யார் இறந்தாங்கன்னு அடையாளம் காணவும் சில வாலண்டியர்ஸ் அனுப்பப்படுறாங்க. இந்த வாலண்டியர்ஸ்ல ஒருவர் தான் ஏவா. அவளோட கணவர் இந்த விபத்துல காணாம போயிருக்காரு. அவர் உயிரோட இருக்காரா இல்ல இறந்து போயிட்டாரா என்ற தேடல் தான் ஏவாவை இந்த மிஷனுக்கு வர வைக்குது. இந்த ரெக்கவரி வேலை உடல் ரீதியா மட்டும் இல்லாம மன ரீதியாவும் ஏவாவிற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ப்ராசஸ்ல ஏவாவோட கடந்த கால வாழ்க்கை, கணவருக்கும் அவளுக்கும் இருக்கிற உறவு, அவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் என அதையெல்லாம் பிளாஷ்பேக் மூலமா நமக்கு தெரிய வருது. இந்த உலகத்துல இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இறந்து போன சில டெட் பாடிஸ் மீண்டும் எந்திரிக்க ஆரம்பிச்சிடுது. அப்படி எந்திரிச்சவங்க ஜாம்பிகள் மாதிரி மனிதர்களை சாப்பிட மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க, சும்மா கன்ஃபியூஸ்டா லாஸ்ட் ஆன மனிதர்களை போல இருப்பாங்க. அப்படி யாராவது திடீர்னு எந்திரிச்சிட்டா மிலிட்டரி வந்து அந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணும். இந்த ரெக்கவரி மிஷின்ல ஏவாவோட பிரெண்டன் என்ற இன்னொரு வாலண்டியரும் வேலை செய்யறான். ஆரம்பத்துல இவங்க இருவருக்கும் இடையில பல முரண்பாடுகள் உருவாகுது. ஆனா டெட் பாடிஸை ஹேண்டில் பண்ற இந்த வேலை இருவரையும் மெதுவா கனெக்ட் பண்ணுது. இறுதியில ஏவா அவங்க கணவரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா என்பதுதான் இந்த படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்துல இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன என்பதை பார்த்துடலாம். டெட் பாடிஸ் நிறைந்த உலகத்துல உயிரோட இருக்கிற மனிதர்களோட மனசுக்குள்ள நடக்கிற போராட்டத்தை கொஞ்சம் ஸ்லோவாகவும் எமோஷனலாகவும் சொல்கிற படம் தான் இது. இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டு வழக்கமான ஒரு ஜாம்பி படம்னு நினைச்சுதான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா இது ஒரு நல்ல எமோஷனல் டிராமா படம். இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ஒரே லீனியர் ஃபார்மேட்ல இல்ல. ஒரு பேரழிவு நிகழ்ந்தத படத்தின் ஆரம்பத்திலேயே ஸ்மார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஆரம்பிக்கிற இந்த படத்தின் கதையில பிரசன்ட் மொமெண்ட்ஸ் கூட சில பிளாஷ்பேக் காட்சிகளும் சேர்த்தே சொல்லப்படுது. கதையின் நடுவுல ட்விஸ்ட் ஒன்னு வருது. அது சர்ப்ரைஸான ட்விஸ்ட் இல்லை என்றாலும் ஹீரோயின் கேரக்டரை ரொம்ப ஆழமா பாதிக்குது. மேலும் அது கதையை முன்னோக்கி கொண்டு போறதுல பெருசாகவும் உதவி இருக்கு. மொத்தமா 94 நிமிஷங்கள் மட்டுமே ஓடுற இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவா தான் டிராவல் ஆகுது. இந்த ஸ்லோனஸ் ஒரு பிரச்சனையாகவே தெரியல. ஏன்னா படத்தின் லீட் கதாபாத்திரங்களுடைய மனநிலைய நமக்கு புரிய வைக்க அது தேவையான ஒன்னாவே எனக்கு தெரிஞ்சது. அடுத்ததா இந்த படத்தின் ஒளிப்பதிவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ஃபுல்லாவே அழிவு மற்றும் தனிமை என்ற உணர்வுகளை காட்சிகளாலேயே காட்டியிருக்காங்க. சில சீன்ஸ்ல கேரக்டர்ஸ் உள்ள வர வரைக்கும் கேமரா அப்படியே காத்திருக்கும். அதுவே அந்த உலகத்தோட சோகத்தையும் தனிமையையும் நமக்கு புரிய வைக்குது. இந்த படத்தின் மேக்கப் மற்றும் பிராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இறந்த உடல்கள் அருவருப்பா தெரிஞ்சாலும் அவங்களும் மனிதர்கள் தான் என்ற உணர்வு மறையல. வன்முறை காட்சிகள் இருக்கு. சில அட்டாக் சீன்ஸ் ப்ரூட்டலா இருந்தது. கேமரா ரொம்ப க்ளோஸா போய் ரத்தம், காயங்கள் என எல்லாத்தையும் காட்டுது. இது ரொம்ப அதிகமாகவும் ஆகாம கதைக்கு தேவையான இடங்கள்ல மட்டும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததா இந்த படத்துல டேசி ரிட்லியோட ஆக்டிங் சிறப்பா இருந்துச்சு. அதிக டயலாக்ஸ் இல்லாம ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மற்றும் பாடி லாங்குவேஜ் மூலமாவே இவங்க எமோஷன்ஸை நமக்கு புரிய வைக்கிறாங்க. சிச்சுவேஷன் கட்டாயப்படுத்தியதால முன்னேறி போகிற ஒரு பலவீனமான பெண் என்கிற இவங்க கேரக்டர் ஸ்கிரீன்ல பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சில நியூடிட்டி சீன்ஸ் இருக்கிற இந்த படம் இப்போதைக்கு தமிழ் டப்பிங்ல இல்ல. மேலும் இந்த படத்தின் கிளைமேக்ஸ் ஒரு சேஃபான ஃபார்முலாவை பயன்படுத்தி முடிச்ச மாதிரி இருந்தாலும் அது கதைக்கு பொருத்தமாகவும் அழகாகவும் இருந்துச்சு. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்க ஆரம்பிக்கும் போது நான் எதிர்பார்த்தது ஒண்ணு, ஆனா எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வேற. நல்ல படம் தான், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.